வரும் மே மாதத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கும் பிகேஆர் கட்சி தேர்தலில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி இருக்காது என்ற எதிர்பார்ப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தேர்தலில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிஜி ரம்லியும் தங்களின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த எதிர்பார்ப்பு முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்விரு பதவிகளுக்கும் போட்டி இல்லாமல் இருப்பது குறித்து பேச்சுகள் தற்போது நடத்தப்பட்டு வருவதாக அன்வாரின் அரசியல் செயலாளர் சம்சுல் இஸ்கண்டார் அகின் தெரிவித்துள்ளார். முற்றிய தேங்காய்களுக்கு தற்போது கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அதன் பயனீட்டாளர்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வட மாநிலத்தில் உள்ள ஒரு முக்கிய தேங்காய் விநியோகிப்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார். முற்றிய தேங்காய்களின் சேமிப்பு சரிவு கண்டிருப்பதால் தேங்காய்களுக்கான தேவையை நிவர்த்தி செய்வதில் சிரமம் நிலவுவதாக அன்பா தேங்காய் டிரேடிங் உரிமையாளர் பி சரஸ்வதி தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரின் உலு பெர்னாம் மற்றும் பேராக்கின் பந்தாய் ரெமிஸ் ஆகிய பகுதிகளில் வளர்க்கப்பட்டு வரும் தென்னை மரங்களில் முன்பு இருந்தது போல் தற்போது முதிர்ந்த தேங்காய்கள் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 3 ராணுவ வீரர்கள் ராணுவத்தின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான ராணுவ கத்தி விருதை பெற்றனர். மலேசிய ராணுவ படைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தாங்கள் புரிந்திருக்கும் சாதனைகள் மற்றும் துணிச்சலான செயல்களுக்காக இவ்விருதுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த மூவரில் உலக சீலாட் வெற்றியாளர் ராணுவ சார்ஜன் வி தர்மராஜும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சார்ஜன் அமாட் ஃபவுசான் அப்துல் ஹாடி மற்றும் உதவி சார்ஜன் முகமது நூர் காலித் ஆகியோரும் இவ்விருதினை பெற்றுள்ளனர். அரச ராணுவ போலீஸ் படையின் 9வது பிரிவில் பணியாற்றும் 29 வயது தர்மராஜ் கடந்த டிசம்பர் மாதம் ஐக்கிய அரபு சிற்றரசின் தலைநகர் அபுதாபியில் நடைபெற்ற ஆண்களுக்கான சுயேட்சை பிரிவில் 20வது உலக பெஞ்சாங் சீலாட் சாம்பியன்ஷிப் போட்டி பிரிவில் தங்கப்பதக்கம் பெற்ற முதல் இந்திய போட்டியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலுக்கு திரும்ப விரும்பினால் கைரி ஜமாலுடன் பாஸ் கட்சியில் சேர வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்திற்கு தேர்வாக பாஸ் கட்சி அவருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கும் என்றும் கைரி மீண்டும் அதிகாரம் பெறவும் அத்தகைய முடிவு உதவும் என்றும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சையத் இப்ராஹிம் பரிந்துரைத்துள்ளார். ஒரு புதிய கட்சியை தொடங்கும் அம்னோவின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவருமான கைரியின் எண்ணத்தை நிராகரித்த சையத் இப்ராஹிம் அது மிக கரடுமுரடாக இருக்கும் என்று தெரிவித்தார். பாறாங்கத்தியுடன் வீட்டுக்குள் நுழைந்த கும்பல் தாக்குதல் நடத்தும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக தாக்குதல் நடத்திய அக்கும்பலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பஹ்ரீன் முகமது நூர் தெரிவித்துள்ளார். புலுவாங்கில் உள்ள கம்போங் தெங்கா பகுதியில் சுற்றுலாவிற்கு வந்திருந்த சிங்கப்பூர் ஆடவர் ஒருவர் தாக்குதலில் காயமுற்றதாகவும் பஹ்ரீன் முகமது நூர் தெரிவித்தார். இந்நிலையில் 37 வயதான உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட மற்றவர்களையும் போலீசார் தேடி வருவதாக பஹ்ரீன் முகமது நூர் தெரிவித்துள்ளார். மானிய விலை பொருட்களை தாய்லாந்துக்கு கடத்த முயன்ற 53 வயது லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். கிளந்தான் ரந்தாவ் பஞ்சாங் சாலையில் சந்தேகத்திற்குரிய லாரியை சோதனையிட்டதில் உள்ளூர் மானிய வகையிலான பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு சிறப்பு படை பிரிவான PGA ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 53 வயது உள்ளூர் ஆடவர் பொருட்களை தாய்லாந்திற்கு கடத்த முயன்றதை ஒப்புக்கொண்ட நிலையில் மேலதிக விசாரணைக்காக பாசிர்மாஸ் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.